எந்த அளவுக்கு உங்களுக்குள் பிரிவு வந்தது? பிரிவு வர்றதுக்கு காரணம் முன்னாடி சார் மேரேஜ் லைஃப் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? திருமணம் வந்தவன் இவர் மேல வெறுப்பு. இவரனால நம்ம கைதாக்கப்பட்டோமோ அப்படின்னு, அதனால தான் அது டைவர்ஸ் வரையுமே போயிடுச்சு. என்ன சொல்கிறீர்கள்? டைவர்ஸ் வரைக்கும் எப்படி போச்சு? அவங்க கேட்டாங்க சார், யார் சாமி இவன், எங்கிருந்து வந்திருக்கான்? ஃபோன் வாங்கி கொடுத்தேன். வீட்டுக்கு வந்து நான் பிடிச்சதை வாங்கி கொடுத்துட்டேன். உனக்கு பிடிச்சது கேளுப்பா அப்படின்னு. எனக்கு டைவர்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்ல புரியல. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்போ? ரொம்ப சாக்காச்சு சார். நான் 4 பொம்பளை பிள்ளையோட பிறந்து அப்பா இல்லை. அவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து இது பண்ணி லைஃப்பில் எனக்கு ரொம்ப லேட் மேரேஜ். என்ன கொடுமை சரம். எல்லாம் சொந்த பந்தம்லாம் சந்தோஷப்பட்டாங்க கல்யாணம் ஆனோடனே. சரி நம்ம இதை நல்லபடியாக வச்சுக்கணும் பார்த்துக்கணும் அப்படின்னு இருக்கப்ப இப்படி கேட்டவுடனே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஐயோ மீண்டும் மீண்டுமா? அதை சரி பண்ணி கொண்டு போயிடுவோன்னு எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேன். டேப்லெட் ஒரு தடவை போட்டாங்க. அப்புறம் அவங்க அம்மா வீட்டில் போய் விட்டேன். அப்படியே கொஞ்சமாக பிரிஞ்சு போயிடுச்சு. ஓ அப்படியா விஷயம்? எவ்வளவு நாள் பிரிஞ்சிருந்தீங்க? ஒரு 1-2 வருஷம் வரைக்கும். ஆக்சுவலா இப்போ உங்களுக்கு கல்யாணத்துல நம்பிக்கை இல்ல, அப்ப நீங்க கல்யாணம் தான் பண்ணிருக்க கூடாது. நான் சரியா பேசுறேன்? சரியா தான் இருக்கு. நானும் அப்பாவை ஒரு 21 வயசுல இழந்துட்டேன். பாசம் வந்து அப்பாவோட முடிஞ்சிருச்சு. எந்த ஆணை பார்த்தாலும் எனக்கு நம்பிக்கை வரல. சாவு எனக்கு அவங்கள லவ் பண்ணிட்டேன் சார். கல்யாணம் பண்ணோடனே இவங்க தான் நம்ம ஒய்ஃப். பொண்ணு பார்த்துட்டு வந்ததுலேருந்தே அவங்கள நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சோலி முடிச்சு. அப்போ லவ்வை விட முடியல சார் என்னால். அதை புரிய வைக்கணும், நம்ம லவ் அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு தான் நான் போராடிக்கிட்டே இருந்தேன் சார். அப்புறம் எப்படின்னா நான் பேசுறது உனக்கு புரியுதாயா? புரியுதாயா? ஒரு சகுன தடையாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிவோர்ஸிய எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிரும். உறவினர்களுக்கு தெரிஞ்சிரும். அப்ளை பண்ணிட்டீங்களா? அப்ளை பண்ணி டிவோர்ஸ் காப்பியே வந்துருச்சு. டிவோர்ஸ் காப்பி வந்துச்சா? டிவோர்ஸ் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. ஆமா சார். ஓ அப்ப அவ்வளவுதானே, பிரிஞ்சிட வேண்டியதுதானே. எப்படி சேர்ந்தீங்க அப்புறம்? ஐயோ ஐயோ. அதுக்கப்புறம் அவரோட தோள் கொடுத்து நம்ம நின்று இருந்தோம்னா நம்மளோட தேவையுமே அவரே பூர்த்தி செஞ்சு வச்சிருப்பாரு. அதுல என்ன நம்மளுக்கு கஷ்டம் இருந்திருக்க போகுது? ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கலாம். நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. இந்த முடிவு நம்ம எடுத்ததுதான் தப்பு. நம்ம மேல நம்ம பகிரங்கமாவே மன்னிப்பு கேட்டுருவோம். அதனால எதுவும் குறைஞ்சு போறது இல்லை அப்படின்னு சொல்லி அப்புறம் நானா தான் கால் பண்ணி, பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? மௌன ராகம் படத்துல எப்படி அந்த பேப்பர்ஸ் இது வெறும் காகிதம்னு சொல்லி கிழிச்சு போடுவாங்களோ அது மாதிரி நான் கிழிச்சு போட்டேன் அந்த முடிவு. எனக்கு இதுக்கு சிரிக்கிறதா சோகமா இருக்கதானே தெரியல. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். நீங்க பிரிஞ்சு டிவோர்ஸ் வாங்கினதுக்கு எவ்வளவு காலத்திற்கு பிறகு அவரோட சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணீங்க? ஒரு 6 மாசத்துலயே தோணிடுச்சு. 6 மாசத்துலயே தோணிருச்சு. அவரு நிம்மதியா இன்னொரு கல்யாணம் மட்டும் சந்தோஷமா இருக்கிறதா டிவோர்ஸ் வாங்குனீங்க. அப்புறம் இதுக்கு 6 மாசம் கழிச்சு போன் பண்ணீங்க. நக்கல்யா அவனுக்கு. முடிவை வந்து நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோன்றது தெரிஞ்சிருச்சு. அந்த முடிவை என்னால ஏத்துக்க முடியல. அதுக்கு முன்னால 2 வருஷமும் பிரிஞ்சானே இருந்தீங்க, அப்ப தெரியலையா? அதிகாரப்பூர்வமாவே கிடைச்சிருச்சு இல்லையா? ஓ முன்னாலேயாவது சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரிஞ்சாச்சு. தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஒரு முத்திரையோட வந்தப்ப பயம் இருக்கும்ல. ஒரு அத பார்த்த உடனே ஓ இனிமே நமக்கு சொந்தம் இல்லையாங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சோ? பயமே வந்துருச்சு. என்ன பண்றது? அவங்க கிட்ட இருந்து கால் வந்தப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களா இவங்க கிட்ட இருந்து கால் வரும்? அவங்க நம்பர் இருந்துச்சு உங்களுக்கு? எதிர்பார்க்கவே இல்லை சார். நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. சந்தோஷமான அதிர்ச்சி அது. இப்போ அதுக்கப்புறம் எங்க மீட் பண்ணீங்க? அப்புறம் அப்படியே ரெகுலரா கோயிலுக்கு போக, வர சினிமாக்கு போக. அப்படி பாரு, சூப்பர் சீனரி. ஆக்சுவலா பார்த்தா இவங்க உண்மையா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காங்க. திரும்ப ஒரு மேரேஜ், திருப்பி ரீமேரேஜ். அந்த மேரேஜ் அப்படி ஆயிடுச்சு. செல்லாதாக்கப்பட்டு திரும்ப செல்ல வைக்கணும். அதனால திரும்ப ஒரு மேரேஜ். அதே 6 மாசம் கழிச்சு போன் பண்ணல உங்களுக்கு என்னெல்லாம் மண்டையில் ஓடிச்சு? ஒருவேளை கல்யாணம் ஆயிருந்தா இல்ல அவர் வேற யாராவது ஒரு பொண்ணோட காதல் பண்ணிட்டு இருந்தா? கேட்டு தகவல் தெரிஞ்சு போ சார். ஓ ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இடையில அவங்க ஒரு பாட்டி தவறிட்டாங்க. அதனால இப்போதைக்கு வைக்க மாட்டாங்க, கல்யாணமே வைக்க மாட்டாங்க. அவங்க உங்களை மானிட்டர் பண்ணிட்டே தான் இருந்திருக்காங்க. ஆமா சார். அந்த என்ன சொன்னீங்கல்ல, அந்த பேப்பரே டிவோர்ஸ் பேப்பரே கிழிச்சு போட்டேன்னு சொன்னீங்கல்ல, அது எங்க வச்சு கிழிச்சு போட்டுருந்தீங்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். ராமேஸ்வரம் போயிருந்தோம். அப்ப அந்த கார் டிராவல்ல கிழிச்சு அந்த கடலை அந்த நதி தெரியும்ல, அந்த ஓட தெரியும்ல, அதுல போட்டாச்சு. அப்படியா? நீங்கள் பிரிந்து இருந்த போது நீங்கள் பெரிதாக நினைத்த எந்த விஷயம் அற்பமானதாக அப்போது தோன்றியது? பட்டப்படிப்பு முடிச்சிருந்தானா அவர் வந்து படிக்கல. ஒரு டிகிரி முடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, பேருக்கு பின்னாடி ஒண்ணு இருக்கணுமே ஆரம்பத்திலே தோணுச்சு. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க நீ.
என் பேருமே எதுவுமே போடாமல் வெறும் பேரை மட்டும் பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். அவர் ஆனால் என் படிப்பை மதிச்சு நீங்கள் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கீங்க, 3 டிகிரி வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னார். அந்த மனசு இருக்க அதான் கடவுள். அவரோட பெருந்தன்மையை கூட நான் அதுக்கப்புறம் நான் மதிச்சிருந்துருக்கணும். மதிக்காம மனுஷன்ட்ட போய் நம்ம பண்ணிட்டேன். இது அது அப்போ பெருசாக இருந்துச்சு, இப்போ அல்பமாக தெரியுது. பாத்தீங்களா கவுளி கூட அடிக்க. ஏன்னா அதிமேதாவித்தனம் குடும்பம் நடத்த தேவையில்லை, அட்ஜஸ்ட்மெண்ட்டும் அன்பும் இருந்தா போதும். அது ஒரு பாயிண்ட். இதான் படிச்ச பொண்ணு. அடா 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 என்ன டயலாக். அதிமேதாவித்தனம் தேவையில்லை குடும்பம் நடத்துறதுக்கு, அட்ஜஸ்ட்மெண்ட்டும் அன்பு இருந்தா போதும். ஏன்பா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இந்த மாதிரி எழுத கத்துங்கப்பா. எனக்கு வந்து டைவர்ஸ் வரைக்கும்லாம் நான் ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லை, இந்த 21 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நிறைய தடவை யோசிச்சிருக்கோம், நிறைய தடவை டைவர்ஸ் பண்ணிடலாம் டிசைட் பண்ணியிருக்கேன். அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அப்போல்லாம் அப்படி பண்ணிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேனோ ஒரு 1 வீக்லலாம் யார் காலிங் பெல் அடித்தாலும் அவர் வந்திருப்பாருங்கிற ஒரு ஃபீலிங், ஃபோன் வந்து அவர்கிட்ட இருந்தால் வருதுன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். இப்படியே போய் டூயட் பண்ணிட வேண்டியதா. 10-12 இயர்ஸ்க்கு அப்புறம்லாம் யோசிச்ச போது இது எப்படி இருந்தாலும் பிரிய முடியாது, இவர் கூட தான் இருந்தாகணும், நம்மளையும் அவரை வச்சுப்பாரு, அவரும் நம்ம தான் வச்சுக்க வேண்டிய ஒரு வழி இல்லை. அப்ப புரியல, இப்ப புரியுது. ப்ரெக்னன்சி வந்து இட் வாஸ் அ வர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப். நான் மற்றதெல்லாம் கூட மீண்டு வந்துட்டேன், ஆனால் அது என்னால் இப்போ வரைக்கும் மீண்டு வரவே முடியாத ஒரு துக்கம் லைஃப்பில். எனக்கு 9 months ஃபுல்லாகவே நான் எங்கள் அப்பா அம்மா வீட்டில் தான் இருந்தேன். கான்டாக்ட்ல இல்ல, சண்டை தான் வரும். பேசினா சண்டை தான் வரும். டைவர்ஸ் பண்ணிக்கலாம், குழந்தைய வேண்டாம், கலைச்சிடலாம். நான் ஒரு நாள் கூட இந்த குழந்தைய பற்றியோ இல்லைனா அவர் கூட ஒரு செக்கப்புக்கு போனதோ அந்த மாதிரி நான் எதுவுமே அவர் வாங்கி கொடுத்து நான் எதுவும் சாப்பிட்டதோ. என்ன கொடுமை சரவணன். பட் அவங்கள ஒரு வாட்டி தான் பார்த்தேன் அந்த ப்ரெக்னன்சியும் போது. அப்போ பார்த்த போது தென் ஐ டிசைடட் இல்லை, இது வந்து அவங்கள வந்து நான் இனிமேல் விட்டுறக்கூடாது. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. அதுக்கப்புறம் என்னைக்குமே நான் சொன்னது கிடையாது, நான் விட்டு போயிடுறேன் அப்படின்னு நான் என்னைக்குமே சொன்னது கிடையாது. நீங்கள் பிரிந்து இருந்த போது நீங்கள் பெரிதாக நினைத்த எந்த விஷயம் அற்பமானதாக அப்போது தோன்றியது? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது என்கேஜ்மெண்ட்க்கு அப்புறம் அவர் வந்து ஒரு பிஜியன் லவர் சார். பிஜியன் பார்த்தீங்கன்னா ஒரு 200 பிஜியன் வச்சிருப்பாரு. நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து சொல்லிட்டேன், நீ பிஜியன் எடுத்தாதான் நான் கல்யாணமே பண்ணுவேன் அப்படின்னு. ஓகே ஃபைன் 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 நான் எடுத்துடுறேன் அப்படின்னுட்டு. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிஜியனோட ரேஸ் செகண்ட் டேவே வந்துட்டு அவர் மார்னிங் எழுந்து பார்த்தா காணும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு, மறு வீடு வந்த பையன் வந்து வீட்டுக்கு போயிட்டாரு. அப்போ 3rd டே நான் டிசைட் பண்ணது டிவோர்ஸ். இல்ல புரியல. மாடியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் மாடியே ஆக்குப்பையாக இருக்கும், அதுக்கு ஃபீட் பண்ணுறதுக்குன்னே ஒரு 1 lakh செலவு பண்ணுவார். சமூகம் பெரிய இடம் போட்டிருக்கு. என்னை விட அந்த பிஜியன் தான் முக்கியம். அப்புறம் பிரிதலுக்கு அப்புறம் ஒரு விஷயம் எப்படிலாம் இருக்காங்கன்னு பார்க்குறோம் சொசைட்டியில். ஒரு பிஜியன் தானே, வளர்த்துட்டு போட்டோம். நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. விட்டுட்டேன், விட்டுரு. அந்த ஒரு காத்தாடியை பிடிச்சிருக்க ஓவரா பண்ணுது. அப்படி பாரு பிஜியன் சூப்பர் பா, நீ தான்ப்பா பிஜியனை வச்சுட்டு வளர்க்க போற, நீ ரேஸ்க்கு விடு, நீ ஃபர்ஸ்ட் வா அப்படின்னு சொல்லி நான் என்கரேஜ் பண்ணேன். அது ரேஸ்க்கே விடுறது இல்லை சார் இப்போ. பொதுவா புறா வந்து சமாதானத்துக்கான ஒரு குறியீடா சொல்லுவாங்க, உங்க வாழ்க்கையில சண்டைக்கான இதா அது வந்திருக்கு. அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் டிவோர்ஸ். நான் ஃபர்ஸ்ட் யோசிச்சது கன்றாவியே, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா. எந்த பாயிண்ட்ல அவங்க தரப்புலயும் நியாயம் இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சு? ஏன்னா என்ன பண்ணாலும் இவ எனக்காக மட்டுமே உருகிட்டு இருந்தா. அவர் எவ்வளோதான் வந்து என்ன வேணான்னு சொன்னாலும் ஐ மீன் அப்போல்லாம், ஆனால் அது மனசு ஏங்கிட்டே இருக்கும். நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. அந்த எஸ்பெஷலி அந்த ஃபர்ஸ்ட் அந்த 10 months வந்து நான் யார் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் சினிமாவில் ஒரு பார்த்தா கூட என்னால் அதை அன்னைக்கு சண்டை நடக்கும், மறக்க முடியல. நீங்க மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா அந்த டைம்ல சின்னதா ஒரு ஹர்ட்டிங் நடந்தா கூட ரொம்ப பெருசா மனசுல பதிஞ்சிருக்கும். உச்சாம்பாரா ஒரு புது பாயிண்ட். அந்த பீரியட்ல எல்லாமே அதிகமா தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வாசனை ரொம்ப அதிகமா தெரியும். அதனாலதான் நம்ம குடும்பங்கள் என்ன சொல்லுதுன்னா, புள்ளதாச்சியை நல்லா பாத்துக்க, இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. நான் மறுபடியும் உங்களை அவங்க ஹர்ட் பண்றது சரின்னு சொல்ல இதை வரல. ஆனா அந்த காலகட்டத்தில் எல்லாமே மேக்னிஃபைடா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, சின்ன சந்தோஷம் ரொம்ப பெருசா தெரியும். ரொம்ப கரெக்டா சொன்னப்பா, இது முதல்ல சொல்லிருக்கூடாது. மற்றதெல்லாம் கரெக்ட் பண்ண முடிஞ்சது அவரால், ஆனால் அந்த வந்து அவரால் லைஃப்ல கரெக்டே பண்ண முடியல. ஏன்னா மற்றது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ண முடிஞ்சிருச்சு, இதை உங்களால எப்படி கரெக்ட் பண்ண முடியும்னு கேட்கறேன். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, அது எப்படி பண்ணணும்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. ஆக்சுவலா அவர் வேற என்னதான் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? தெரியல சார், ஆனால் அது இன்னும் எனக்கு ஹர்ட்டாகவே இருக்கு. அடம் பிடிக்கிறிய நீ. இப்ப இதை நினைச்சுக்கிட்டே நீங்க சுமையோடு இருக்கிறதா, அவரால் அப்ப முடியல அதை விட்டுருவோம்னு அதை கடந்து போறதா? கடந்துதான் போகணும், முடியல.
அதுக்கு காம்பன்சேஷனா நான் இதை ஏத்துக்கிறேன் அப்படின்னா ஏதாவது ஒரு டிமாண்ட் வச்சு ஒரு டீலை வச்சு முடிச்சு விடுவோம். சரி ஒரு ஹக் பண்ணிட்டு சாரி சொல்ல இது அழகா இருக்கு. இது பேச்சு. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. யாரு தம்பி? ஐயா கேட்டீங்க? ஆமாங்க ஆமாங்க. அடாடா, இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம். நீங்களாம் வலிக்க கொண்டாந்து தர்றீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்.